நம்மை சிருஷ்டித்திருப்பதின் நோக்கமே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க வேண்டுமானால் குமாரனுடைய அன்பில், அதாவது கிறிஸ்துவின் அன்பின் சுபாவங்களில் நாம் வளர வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் சிந்தையில் அவருடைய சிந்தை என்னவென்று தெரிந்தால்தான் நாம் வளரவே முடியும். அது நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது அன்பின் சுபாவமாக இருக்கிறது. தேவன் அன்பாய் இருக்கிறார். கிறிஸ்துவும் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பினுடைய சுபாவங்கள் நமக்கு அநேகருக்கு தெரியும். நீடிய சாந்தம், தயவு, பொறாமை இல்லை, புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் அது சந்தோஷமாக இருக்காது, சத்தியமாக நடக்கிற மக்கள் மேலே சந்தோஷமாக இருக்கும், சகலத்தையும் அது தாங்கும், எல்லாவற்றையும் அது விசுவாசிக்கும், எல்லா கற்பனைகளையும் அது நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒருவனை சிக்ஷித்து வழிநடத்தும். ஒருவனுக்கு விசனம் உண்டாக்காது, ஒருவனுக்கு இடரல் உண்டாக்காது, கற்பனைகளை அது கை கொள்ளும். அன்பாயிருந்தால் நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடப்போம். அன்பாக நடந்தால் தேவனை நம்ம அறிந்து கொள்வோம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, பிதா கட்டளையிட்ட யாவையும் செய்யும், சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கும். அன்பாக இருக்கிறவன் மற்றவங்களுக்கு தேவனுடைய அதிகாரத்தை அறிவிப்பான். அன்பாக இருக்கிறவன் இன்னும் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறதுக்கு அவன் வேலை செய்வான். ஆத்துமாக்களை அவன் பாதுகாத்து கொள்வான். அன்பு அனைவரையும் சேர்ந்து ஆதரிக்கிற ஒரு நல்ல குணம். அன்பில் நடக்கிறவன் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்வான். அன்பாக இருக்கிறவன் அன்பு ஒருவனுடைய செய்கைகளை அறிந்து கொள்ள முடியும். அன்புள்ளவன் தனக்காக பிழைக்க மாட்டான். அவன் தீமையை அனுபவிப்பான், பழிவாங்க மாட்டான், மற்றவங்களை மன்னிப்பான். நம்ம சத்துருக்களை அவன் சிநேகிப்பான், சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுவான். வாயில் சொல்ல மாட்டான், அது மெய்யான அன்பாக தான் அது இருக்கும். அப்போது அன்பு கூறுறவங்க ஆத்துமாக்களுக்கு செலவு செய்யவும் விரும்புவாங்க. அன்பாக நடக்கிறவங்க விசுவாசத்தினுடைய கிரியும் செய்வாங்க. அன்பானவங்க மாம்ச சிந்தையில் வாழ மாட்டாங்க. அன்புள்ளவங்க அன்பின் சுபாவங்களை மற்ற சுபாவங்களை அதிகமாக கூட்டி வளருவாங்க. அன்புள்ளவங்க வேரூன்றி நிலைத்திருப்பாங்க. அன்புள்ளவங்க மற்றவங்களை தூசித்து தெரிய மாட்டாங்க. அன்பாய் நடக்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தி செய்வான், உருக்கமாக நடந்து கொள்வான். ஒன்றே தான் அவன் சிந்திப்பான். பூரண அன்பு இருக்கிறனால பயத்தை புறம்பே தள்ளிடும். தாழ்மையாக நடந்து கொள்ளும், சோதனைகளை வெற்றி கொள்ளும், சுத்த இருதயமாக இருக்கும். அது மேன்மையான அதிகாரத்தை மதிக்கும். இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கிறிஸ்துவின் சிந்தையில் வளருவதை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக சொல்ல முடியும். ஆனாலும் நம்ம ஓரலாக தான் சிலவற்றை சொல்லியிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையில் ஏன் வளரணும்? நம்முடைய நோக்கமே அதுதாங்க. குருவை போல் வளருவதும், குமாரனுடைய சாயல் அலைவதும், சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதும் தான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரதானமாக கருதப்படுகிறது. கடைசி எல்லையும் இதுதான். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய சிந்தையில் வளர்ந்தாலே நம்ம கிறிஸ்துவை போல இருப்போம். இதுதான் கிறிஸ்துவானவர் ஆயுதமாக நீங்கள் தரித்து கொள்ளுங்க, இது வெற்றி பெற நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. நம்மிடத்தில் இதுதான் கேட்கிறார். மனுஷனுடைய இச்சையின்படி நம்ம பிழைக்கக்கூடாது, தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கணும், பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கணும். அந்த வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால்
மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. இப்படி இருக்க அப்படின்னா ஏதோ சொல்லியிருக்கார் இல்லையா? ஏற்கனவே கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி என்ன பேசினார் என்று நம்ம எப்படி சொன்னார் என்று கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாதுங்க. இப்படி இருக்கிறபடியினால இப்படி இருக்க கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டிருக்காரு. எப்படி பாடுபட்டாருங்கிற சொல்றாரு. நீங்களும் அதே மாதிரி சிந்தையை, அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமா தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு இல்லையா? அப்ப என்னதான் பத்தி பேசினார் பாருங்க. ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும். 1 பேதுரு 2:19, 20, 21 ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். அப்போ தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் மனசாட்சி அவனுக்கு சொல்லும். மனம் திரும்பின மனது நல்ல மனது. மனசாட்சி இழந்துட்டாங்கன்னா சூடுபட்டு போயிடும். அப்போ அந்த மனசாட்சி நிமித்தமா நியாயமா பாடுபடுறதில்ல, அநியாயமா பாடுபடணும். அநியாயமா பாடுபடுறா என்ன பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் ஏவுதல்னால இப்படி சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்த அநியாயத்தை எங்களுக்கு மன்னிங்க. என்ன அநியாயம் சொல்றாரு அவரு பாருங்க. நியாயமா அவங்களுக்கு வேண்டியவைகளை அவங்க கொடுத்துருக்கணும். கொரிந்து சபையார் கொடுத்துருக்கணும். அப்படி அவங்களை கட்டாயப்படுத்தவும் இல்லை, நிர்பந்திக்கவும் இல்லை. அப்படி செய்யாததே அநியாயம் சொல்றாரு பாருங்க. இப்படி அவங்ககிட்ட பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளாம எல்லாத்தையும் இவர் செஞ்சுட்டு அவங்ககிட்ட இருந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு அநியாயமாக பாடு. இயேசு எல்லாவற்றையும் உயிர்த்தலை பண்ணாரு, குஷ்டரோகியை சுத்தமாக்குனாரு, அவங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்க பண்ணாரு, அவங்கள கிறிஸ்து பிதா மூலமா சிருஷ்டித்தாரு. இதெல்லாம் செஞ்சுட்டு அநியாயமா பாடுபடுறார். நமக்காக ஒரு மரித்தாரு, நமக்கு என்ன போனோம்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அநியாயம் தானே. அப்போ நமக்காக தான் பாடுபட்டிருக்காரு, சகோதர கோப்பாக தான் வந்திருக்காரு. ஆனால் நாம ஒரு எண்ணமா போயிட்டு தள்ளி விட்டோம் இல்லையா? இப்படி நம்ம அநியாயமாக பாடுபட்டு, நியாயம்னா அது நியாயம் கிடையாது. அப்போ அநியாயமாக பாடுபட்டு பாத்திரவான்கள் இல்லை அவங்க, நம்ம இல்லை. அதுக்காக கிறிஸ்து மரிச்சிருக்காரு. உபத்திரவங்களை பொறுமையாக சகித்திருக்காரு. அதுதான் அவருக்கு கிருபை கிடைச்சிருக்கு. நீங்களும் 20ஆம் வசனத்தில் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் சொல்றாரு. குற்றம் செஞ்சுட்டு அவங்கள பழி வாங்கிட்டு அவங்கள கோவப்பட்டுட்டு அவங்கள துன்புறுத்திட்டு அவங்கள சபிச்சுட்டு இப்போ நம்ம வர துன்பங்களை அனுபவிச்சா அது பாடுகளா? அதனால் என்ன கீர்த்தின்னு கேட்கிறார். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கார். இதுதான், இது போன்ற பாடுகளை தான் அவர் இப்படி இருக்க என்று ஆரம்பிக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை எத்தனை காரியங்கள் இருக்கிறது? மாம்சத்தில் பாடுபட்ட, அநியாயமாய் பாடுபட்ட சிந்தை, பொறுமையாய் சகித்த சிந்தை. அப்போ குற்றம் செய்யாம அவர் பாடுபட்டு நமக்கு மாதிரியை வச்சிருக்காரு. அந்த மாதிரி சிந்தை இது நமக்கு மாதிரியாக வச்சிருக்கிற போது நாம கூட என்ன செய்யணும்? அது மாதிரி தான் அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் தம்மை பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படுத்தினார் என்பதையும், அது மரணபரியந்தவும் தாழ்மையை அடைந்து கொண்டார் என்பதையும் அது சொல்லுது. பிலிப்பியர் 2:4-8 வரைக்கும் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்.
அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கணும் என்று நம்மகிட்ட வேண்டிக்கிறாரு. ஏன்னா அவருடைய அந்த மேன்மை ஏன் சொல்றாருன்னா, நான் தேவனுடைய ரூபமாக இருந்தேன், நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் சொல்லும்போது என்ன சொல்ல வராரு, உங்களுக்கு நான் ஒரு மாதிரியே வைக்கிறேன். நீங்கள் நான் தேவனுடைய ரூபமாக இருந்தும் கூட, அந்த ரூபத்தில் தேவனுக்கு சமமாக இருந்தும் கூட யாரும் திருடிக்கிட்டதாக எண்ணாமல் நானே வெறுமையாக்கினேன், அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயல் ஆனேன் அப்படி சொல்கிறார் இல்லையா. அப்போது மனுஷரூபமாக காணப்பட்டு மரணபரியந்தம், சிலுவின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தின இந்த சிந்தையை நாம் அணிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களுக்காக அவர் கண்ணீர் விட்டார், பரிதபித்தார், பரிதாபத்தின் குடல் இருந்தது, மனதுருக்கமாக இருந்தார், இரக்கமாக இருந்தார், மன்னிக்கிற குணாதிசயத்தில் அவர் வாழ்ந்தார். நாம் கூட அதே சிந்தையில் நாம் வாழணும். எபிரேயர் 2:17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. பாருங்க, இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார், பாவம் இல்லாமல் இருந்திருக்கிறார். பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமாகவும் உண்மையாகவும் சகோதரருக்கு ஒப்பாக வேற நடந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிந்து அவருடைய சிந்தையிலே நம்ம நடக்கணும். அப்போது அதுக்கு தான் அவர் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் 1 Peter 2:19-23 அநியாயமாய் பாடுபடும் போதும் வருகிற உபத்திரவங்களை சகிக்க வேண்டும், பொறுமையாக சகிக்கணும். இதுபோல நமக்கு பாடுகள் பாடுபட்டு சகித்தா கிறிஸ்துவின் சிந்தையிலே நம்ம வளர்ந்திருப்போம். அவருக்கு அந்த அநியாயமான பாடுகளில் எவ்வாறு பாவம் செய்யாமல் நமக்கு இருக்கிறார் என்று நம்ம கவனிப்போம். அப்போ அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். நாம் கூட கிறிஸ்துவின் சிந்தையில் வளர நம்மை துன்புறுத்துறவர்களுக்காகவும் நம்மை நிந்திக்கிற மக்களுக்காகவும் நன்மை செய்கிற மக்களாக சுற்றி தெரியணும், அவங்களுக்காக செபிக்கணும். மத்தேயு 9:36 மெய்ப்பனில்லாத சிதறப்பட்டவர்களாக இருந்தவர்கள் மேலே மனதுருகினார். அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அப்போ இந்த மாதிரி நன்மை செய்கிற ஒரு பெரிய மனப்பான்மை, நமக்கு மனதுருகிற மனப்பான்மை வேணும். மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, ஒரு பரிதாபத்தின் குடல், மனதுருகணும். அப்போது நன்மை செய்யும் போதும் கூட, நன்மை செய்த போது அநியாயமாய் பாடுபடுவது என்ன பாருங்க. அவர் பார்த்து என்ன சொன்னாங்க மக்கள்? மத்தேயு 11:19 போஜன பிரியன்னு சொன்னாங்க, மதுபான பிரியன்னு சொன்னாங்க, ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் சொன்னாங்க. ஆனாலும் அவர் தம்முடைய தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே வந்தார். மத்தேயு 11:19 வாசிப்போம். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். பாருங்க, அவரை இப்படி அவங்க பரியாசம் பண்ணாங்க. ஆனாலும் அது அவருடைய நோக்கத்தை அது மாற்றவில்லை. அவர் என்ன நோக்கத்திற்கு வந்தாரோ அதிலிருந்து அவரை பிரித்து விட முடியாது. அது மாத்திரம் அவங்க சொல்லலை. மத்தேயு 12:24 பாருங்க, நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, ஆப்போசிட்டா இப்படிலாம் அவங்க நன்மை செய்ய வந்தவரை, நமக்காக அவர் பாடுபட வந்தவரை, நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தவரை, நம்ம அன்பு செலுத்தினவரை இந்த விதமாக நிராகரித்து அவர் பரியாசம் செய்த போதும் கூட அவர் நம்ம நேசிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணுங்கிறது தான். அந்த மாதிரி அன்பு தான் நாம் கூட செலுத்தினோம்.
மத்திய 12:24 பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்தினான் என்றார்கள். மத்திய 12:24 அப்படிதான் சொன்னார். பரிசெயரதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். யோவான் 8:40 தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை சொன்னதினால் கொலை செய்ய தேடினார்கள். அப்போ சத்தியம் அவங்களுக்கு பிடிக்கல. இன்னும் யோவான் 8:48 சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்க. 8:52 கூட யோவான்ல சரிதான் வேற சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, கல்லுகள் எடுத்துக்கிட்டாங்க. யோவான் 8:59 8:52 அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். அது உங்களுக்கு புரியல. அவங்க கல் எடுத்துக்கிட்டாங்க. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை கை கொண்டால் நாம் மறிக்க மாட்டோம். பூமிக்குரிய வகையில் அப்படி அல்ல. ஆத்துமாவிலே என்றென்றுமாக மறிக்காமல் வாழக்கூடிய வாய்ப்பை நாம் பெறுவோம். அது சத்தியம் தானே. அப்போது இயேசு ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் சிந்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு போதிச்சா அநேக நற்கரிகள் நான் செய்தேன். யோவான் 10:31-32 எந்த நற்கரி நிமித்தம் என் மேலே நீங்கள் கல்லறிறீங்க என்று கேட்டார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகள் எந்த நற்கரி நிமித்தம் என் மேல் கல்லெறிறீங்க என்று கேட்டார். யூதர்கள் பதில் சொல்றாங்க. 10:33 யூதர்களுக்கு பிரதி உத்தரமாக, நற்கரிய நிமித்தமாக நாங்கள் உண்மை கல்லறிகிறது கிடையாது. இல்லை, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்கிறபடியினால் உண்மையில் கல்லறிகிறோம் என்று சொன்னாங்க. பாருங்க, இயேசு தேவன் என்று அநேக முறை அழைக்கப்படுறாரு. அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் அப்படின்னு நினச்சிருக்கணும். அதனால கல்லறிஞ்சிருப்பாங்க. உன்னை தேவன் என்று சொல்லி மனுஷனாய் நீ இருந்துக்கிட்டு எப்படி தேவன் என்று சொல்லுவ? பாருங்க, அவங்க ஏற்றுக்கல. அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி, நீ தேவன்னா மனுஷனா இருக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அதனால தான் உங்களுக்கு அப்படி விளங்கியிருக்கு. அப்போ இவன் சாகணும்னு சொன்னாங்க. யோவான் 17:19 இவன் சாக வேண்டும். யூதர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றாங்க. பாருங்க, எந்த பிரமாணம் இருக்குன்னு தெரியல. தேவனுடைய குமாரன் சொன்னா எதுக்கு எப்படி சாகணும்? தேவ தூஷணம் சொன்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. பிரதான ஆசாரியனை வஞ்சா அப்படி இருக்கும். பாருங்க, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் எப்படி சாகணும்? தேவனுடைய குமாரன் தான் வருவார் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அத்தனை இவங்க கொடுக்குற அத்தனை உபத்திரவங்களிலும் நமக்கு மாதிரியை வைப்பதற்காக பிதாவாகிய தேவன் ஒருவருக்காக அது எல்லாம் சகித்து கொண்டார். அப்போ அநியாயமான பாடுகளை செய்தார். தொழில், வேலை, என்னுடைய குடும்பம், என் பேரை காப்பாற்றிக் கொள்ள, பிள்ளைகள் படிப்புக்காக, பிழைப்புக்காக, பெரியவனாக இருக்க, இதற்காக நம்ம சகிக்காம கிறிஸ்துவ நிமித்தம் அவற்றை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ளணும். பாருங்க, சிலங்களை இப்படி விட்டால் வேலை போயிடுமோ, என் குடும்பம் காப்பாற்றப்படாமல் போயிடுமோ, பேரை காப்பாற்றி கொள்ள முடியாமல் போயிடுவனோ, பிள்ளைங்க படிப்பு கட்டிடுமோ, தொல்லைகள் ரொம்ப வந்துடுமோ, இதுக்காக நம்ம நினைக்காம கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக, பிதா ஒருவருக்காக நம்ம பிரியமா அவர் எப்படி நடந்தாரோ அதே போல நம்ம நடக்க கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து பிதா ஒருவருக்கே பிரியமா நடப்பதற்காக அத்தனை உபத்திரவங்களையும் பொறுமையை செய்தார். அவர் ஒரு கேள்வி கேட்டார், நினைவு இருக்கா? யோவான் 18:11 லூக்கா 4:8 அதுக்கு முன்னாடி சொன்னாரு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று சொன்னார். அப்போ அவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்னார். யோவான் 18:11 அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையில் போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்போனோ என்று சொன்னார்.
பிதாவுக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா எப்போதுமே நம்ம பிதாவுக்கு இன்னும் பிரியமாக அடக்கலை. நிச்சயமாக யாரும் அப்படி சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு இன்னும் வளர்ந்தும் வரல. எத்தனையோ தவறான காரியங்களை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். ஆனால் இயேசுவானவர் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியே. யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். மரித்து எழுந்தவருக்காக பிழைக்கணும். அவர் எப்பொழுதும் பிதாவை பிரியப்படுத்துகிறாவே இருந்தார். அப்போ யோசனை, செயல், பேச்சு, வார்த்தைகள் அவருக்குன்னு ஒன்றுமே இல்லை. இப்போ நாமும் அப்படியா வாழ்கிறோம்? நமக்கென்று ஒன்றுமே இல்லாமல் வாழ்கிறோமா? இல்லை. அப்போது ஆச்சரியமா இல்லை? அவர் பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்தபோது கூட அவருக்கென்று எது செய்து கொள்ளாமல் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுது செய்தார்? 2 Corinthians 5:15 2 Corinthians 5:13 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். 13 2 Corinthians 5:13 நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர் என்றால் உங்களுக்காக தான் அப்படி இருக்கும் சொன்னார். அப்போ தேவனுக்கென்று தான் நம்ம பிழைக்கணும், அவருக்காக நம்ம பைத்தியமா இருக்கணும். நம்ம பார்த்து மற்றவங்க பைத்தியக்காரன் சொல்லணும், தேவனுக்காக இவன் பைத்தியக்காரன் அப்படி சொல்லணும். கலாத்தியர் 2:19 தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனேன்னு சொல்றார். நியாயப்பிரமாணத்தை தான் பின்பற்றிட்டு இருந்தாரு, அதுக்கே மறிச்சு போயிட்டார். ரோமர் 7:4 அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகிக்கணும். இப்போ ரோமர் 7:4 படிப்போம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள் என்று சொல்றார். அவர் மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர் ஆனீர்கள். அப்படியானா கிறிஸ்து சரீரத்திலே எபேசியர் 2 நியாயப்பிரமாணத்தை குலைத்தார். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். அதன் மூலமாக இந்த நியாயப்பிரமாணம் முடிவு கொண்டு வரப்பட்டது. இப்படி நாம அவருக்காக வாழக்கூடிய மரிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பொறுமையோடு அவர் ஓடினாரு. நாம கூட ஓடணும். அவருடைய சிந்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரமான தனக்கு வந்த நெருக்கங்களை எல்லாம் தள்ளினார். நம்மிடத்தில் அந்த சிந்தையை கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் அவரை நோக்கி தான் பொறுமையோடு ஓடணும். 2:3 நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்காரு. ஆகையால நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபீதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படி சொன்னார். இப்போ பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை பாருங்க, இயேசுவை நோக்கணும், அவரையே நினைத்து கொள்ளணும். விபரீதங்களை சகித்த அவரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். அப்போ அவர் பட்ட பாடுகளை நினைக்கணும், அவர் சிந்தியை தெரிவித்துக் கொள்ளணும். இதான் நம்மகிட்ட கேட்கிறாரு. அப்போ அவர் பூர்ணப்படுத்துகிறாரு. உபத்திரவப்படும் போது அதே உபத்திரவத்தை நாம கூட படணும். எபிரேயர் 2:10-11 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்போ இப்படி உபத்திரவங்களை நம்ம பொறுமையாக சகிக்கணும். இதுதான் ஆதாரமாக இருக்கும். யாக்கோபு 1:2-3 பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது அதுதான் பூர்ண கிரியை உண்டாக்கும். ரோமர் 5:3-5 கூட நம்ம வாசிக்க முடியும்.
அப்போது அதில் என்ன நம்ம அறிஞ்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களை மேன்மை பாராட்டணும். இந்த நம்பிக்கையை நம்ம வெட்கப்படுத்தாமல் பாதுகாத்துக்கணும். ஆகையினால இதுதான் அவருடைய சிந்தை. அப்போது கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டது போல இங்கேயே நாம் மாம்சத்தில் பாடுபடணும், அநியாயமாக பாடுபடணும், உபத்திரவங்களை பொறுமையாக சகிக்கணும், பாரமான யாவற்றையும் நம்ம தள்ளி விட்டுணும், பரிசுத்தமாக வாழணும், உலகத்திலேருந்து வேறு பிரிக்கணும், அன்பு கூறணும், சத்துருக்களை சிநேகிக்கணும். எவ்வளோ காரியம் இருக்குது. நம்ம அடுத்த பாடத்தில் மீதமுள்ள பகுதியை நம்ம பேசுவோம். இப்போ நம்ம ஜெபித்து முடிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்களுடைய விசுவாசத்தை பற்றி கொள்ளும்படியாக எங்களுக்காக ஆண்டவராகிய இயேசுவை எங்களுக்கு முன்னே வைத்திருக்கிறேன். அவருடைய பாடுகளை ஆயுதமாக தரித்து கொள்ளும்படி அந்த சிந்தையிலே வளர எங்களுக்கு அடிச்சுபடி வைத்திருக்கிறேன். அவரை எங்களுக்கு முன்னோடினவராகிய கிறிஸ்துவை கவனித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்மையான சிந்தையிலே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்துருக்களை சிநேகிக்கிற உதவி செய்யுங்க. அநியாயமாய் பாடுபட எங்களை தகுதிப்படுத்துங்க. பிதாவே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிந்தையிலே தாழ்மையோடு மரணபரியந்த உண்மையாக இருக்க, இரக்கமாக இருக்க, பரிதாபப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் பிதாவுக்காக எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாங்கள் எப்பொழுதும் அவருக்காக வாழ பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.